வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் ஷீட்டில் ஃபார்முலா எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவீங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்முலா எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், நேம், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேபிளில் நான் ஃபார்முலாஸ் ஆட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ பாருங்கள், ஸோ இங்கே தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னென்ன ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் ஃபார்முலா, ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டிங் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல், ஓகே, ஆவரேஜ், கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம். ஸோ 5 ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா போடுறதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா செல்லோட நேம் கண்டிப்பாக தெரியணும். ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு பாக்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேம் இருக்குது. ஸோ அது எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ C3. சரியா? அந்த 3ங்கிறது பார்த்திங்கன்னா எத்தனாவது காலம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த 3ங்கிறது பார்த்திங்கன்னா எத்தனாவது ரோ அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செல்லோட நேம் அப்படின்னு கால் பண்ணுவோம். சரியா? ஸோ இது பாருங்கள், இது C3, இது D5, இது B6, F6. ஸோ இந்த மாதிரி நம்ம செல்லுக்கு நேம் நம்ம டினோட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஸோ ஃபார்முலாஸ் போடுறது இந்த செல்லை நேமை வச்சு தான் ஃபார்முலா போடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபார்முலா போட போகிறேன் அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிற டோட்டல் போட போகிறோம். இந்த டோட்டலுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சம் அப்படிங்கிற ஃபார்முலா. சரியா? ஸோ நான் எதை சம் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸு. ஸோ நம்ம எக்ஸல்ஸ் மெயினாக போடுறதே பார்த்திங்கன்னா ஃபார்முலா ஆட் பண்ணுறதுக்கு தான் போடுறோம். சரியா? ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ நான் ராஜு அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோட தமிழ் மார்க், இங்கிலீஷ் மார்க், மேக்ஸ் மார்க், சயின்ஸ் மார்க், சோசியல் மார்க், இந்த 5 மார்க்கையும் நான் என்ன பண்ண போகிறேன், சம் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ தமிழ் மார்க்கோட செல் நேம் பார்த்திங்கன்னா C3, D3, E3, F3, G3. இந்த 5 செல்லையும் நான் என்ன பண்ண போகிறேன், சம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ பாருங்கள், ஸோ இங்கே என்ன கிளிக் பண்ணுறேன், எனக்கு எந்த இடத்துல டிஸ்பிளே வரணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன், சீக்வல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபார்முலாவுக்கு பிஃபோர் நம்ம சீக்வல்ட் ஆட் பண்ணுவோம். சரியா? ஸோ என்ன ஃபார்முலா, சம் அப்படிங்கிற ஃபார்முலா. ஸோ நீங்கள் சம் அப்படின்னு டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நிறையா ஃபார்முலா சஜஷன் கீழே வரும். சரியா? ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஸோ சம் போட்டுக்குங்க, ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்குங்க. ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டார்டிங் செல், எண்டிங் செல், இதை மட்டும் நம்ம சொன்னால் போதும். அதாவது எந்த செல்லில் இருந்து எந்த செல் வரைக்கும் நான் சம் பண்ண போகிறேன். புரியுதா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், C3 அப்படிங்கிற செல்லில் இருந்து கோலன் எது வரைக்கும் G3. புரியுதா? ஸோ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் ஒரு பாக்ஸ் இண்டிமேட் பண்ணி காமிக்குதா, ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காமிக்குதா? ஸோ இதுதான் சம் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? 285. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன். சீக்வல்டு போட்டுக்குங்க, சம் அப்படிங்கிற ஃபார்முலா, ஓப்பன் ப்ராக்கெட், ஸ்டார்டிங் செல் C3 கோலன் எண்டிங் செல் G3 அப்படின்னு கொடுத்துட்டு
ஸோ இந்த செல்லு நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது, ஆன்சர் தப்பாக வரும். ஸோ என்டர் அடிங்க 285. ஸோ மற்ற செல்லுக்கெலாம் நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு செல்லில் நீங்கள் வந்து ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா அதை ட்ராக் பண்ணி மற்ற செல்லுக்கு கொண்டு வரலாம். சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செல்லுக்கு நான் போட்டிருக்கேன், கிளிக் பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா செல்லுக்கும் வரணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் நான் மேனுவலாக போடணும்னு அவசியம் கிடையாது. எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் நம்பருக்கு ட்ராக் பண்ணி இழுத்தோமோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், மவுஸை எண்டில் கொண்டு போங்க, ப்ளஸ் மார்க் வருது, கிளிக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இழுங்க. புரியுதா? இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேர்ட்லலாம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு உள்ள செல்லுக்கு மட்டும் போட்டுட்டு ஸோ எத்தனை செல்லுக்கு வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணி இழுத்துக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஆவரேஜ். சரியா? ஸோ ஆவரேஜுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ஸோ டோட்டல் ஃபார்முலா நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா மற்ற ஃபார்முலாலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஆவரேஜ் போட போகிறேன். இந்த ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ் கீழே வரும். சரிங்களா? ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓப்பன் ப்ராக்கெட். எதுலேருந்து எது வரைக்கும் போட போகிறோம்? எதுலேருந்து எது வரைக்கும் சொல்லுங்கள்? C3 G3. ஸோ இந்த C3 G3ங்கிறது மாறவே மாறாது. ஓகேவா? இது வந்து காமன் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஸோ மற்ற செல்லுக்கு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுங்க. ஓகே, வருதா? ஓகேவா? எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? ஸோ அடுத்து கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ சேம் C3 G3. இந்த C3 G3ங்கிறது சரியா? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் செல், எண்டிங் செல். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து C3 G3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இந்த C3 G3 தான் வரும் அப்படின்லாம் நான் வந்து சொல்லலை. ஓகேவா? உங்களுக்கு ஸ்டார்டிங் செல் என்ன வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள், எண்டிங் செல் என்ன வருதுன்னு பாருங்கள், அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து C4ஆக இருக்கலாம், C5ஆக இருக்கலாம். ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகலாம். ஃபஸ்ட்டு செல் லாஸ்ட் செல் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்ஸிமம் ஆஃப் C3 G3. புரியுதா? கிளிக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இழுங்க. ஓகேவா? சூப்பர். ஸோ லாஸ்ட் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் C3 G3. சரியா? ஸோ என்டர் அடிங்க, ட்ராக் பண்ணி இழுங்க. ஓகே, இப்போ டோட்டலுங்கிறது தெரியும் உங்களுக்கு, டோட்டல் மார்க் தெரியும், ஆவரேஜுங்கிறது தெரியும். சரியா? எத்தனை % அப்படிங்கிறது தெரியும். இந்த கவுண்ட்டுங்கிறது நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட், எத்தனை சப்ஜெக்ட் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கவுண்ட்டு. மேக்ஸிமம்ங்கிறது 5 சப்ஜெக்டில் எந்த மார்க் வந்து மேக்ஸிமம் மார்க் அப்படின்னு பாட்டுறது. மினிமம் மார்க்குங்கிறது குறைஞ்சபட்ச மதிப்பெண் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ போட்டுக்குங்க, செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அலைன்மெண்ட் மாற்றிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டு கலரிங்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். சரியா? ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். ரிசல்ட் இந்த ரிசல்ட்டுங்கிறது தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாஸ் ஆர் ஃபெயிலா அப்படின்னு சொல்கிறது தான் ரிசல்ட். இப்போ இந்த இதுக்கு என்ன சார் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் கிரேட்டர் தென் 34, அதாவது எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 34க்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா அவங்க பாஸ். எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு சப்ஜெக்டில் அவர் கம்மியாக எடுத்திருந்தாலும் அவர் வந்து ரிசல்ட் வந்து ஃபெயில். இது நம்ம ஸ்கூலில் தெரியும், நம்ம படிச்சிருப்போம். 35 எடுத்தால் தான் மினிமம் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் அண்டு இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ மற்ற ஃபார்முலாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். C3 G3 அப்படின்னே வரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஈஸி தான் ஆனால் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு என்ன போடுறேன்னு பாருங்கள். ஈக்குவல்ட். சரியா? ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம், இஃப் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட். அடுத்து அண்ட் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் கண்டிஷன் ஒவ்வொரு செல்லையும் கிரேட்டர் தென் 34 இருக்கணும். சரியா? ஸோ மார்க்லாம் எந்தெந்த செல்லில் இருக்குது? ஃபஸ்ட்டு மார்க்கு எங்கே இருக்குது? C3யில் இருக்கா? C3 கிரேட்டர் தென் 34. ஆமாம். ரெண்டாவது மார்க்கு D3 கிரேட்டர் தென் 34. மூணாவது E3 கிரேட்டர் தென் 34. F3 கிரேட்டர் தென் 34. G3 கிரேட்டர் தென் 34. சரியா? எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலரில் இங்கே இனிமேட் பண்ணி காமிக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கலர்ஸ் வந்து இனிமேட் பண்ணி காமிக்கும். ஸோ இங்கே என்ன கலர்ஸ் காட்டுதோ அதே கலர் இங்கே காட்டும். சரியா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், எல்லா சப்ஜெக்ட் செக் பண்ணிக்கிங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள், கம்மா கொடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும், இதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா பாஸ் அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு காமிக்கணும். கரெக்டாக? ஸோ கொடுங்க. ஓகே, ரேஷன் ஃபஸ்ட்டு ட்ரூ கண்டிஷன்ஸ். ட்ரூவாக இருந்தால் என்ன காட்டணும், பாஸ் அப்படின்னு காமிக்கணும். ஆமாம். அடுத்து ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ். ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து சப்போஸ் ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன காமிக்கணும், ஃபெயில் அப்படின்னு காமிக்கணும். சரியா? ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ இங்கே வந்து கேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து கேபிட்டல் P ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு அவுட்புட் அந்த மாதிரி வரதுனால ஆட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்டாக ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். சரியா? க்ளோஸ் பண்ணுங்கள், என்டர் அடிங்க, உங்களுக்கு வந்துடும். ஸோ எடுத்தோடனே ஃபெயில். ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ட்ராக் பண்ணி இழுங்க. புரியுதா? 2 பேர் ஃபெயிலு, 3 பேர் பாஸ். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இதில் இதான் நான் கொடுத்த ஃபார்முலா. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா பார்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வரும். பாருங்கள், தெரியுதா? ஃபார்முலா பார்லேயே வந்து நீங்கள் டைப் பண்ண ஃபார்முலாஸ் இங்கே காட்டும். ஸோ அதுதான் ஃபார்முலா பார். ஓகே. ஸோ இது என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ மற்ற ஃபார்முலாஸ்லாம் புரியுதில்ல உங்களுக்கு? ஓகே தானே? எதாவது டவுட் இருக்கா? ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் வாட்ச் பண்ணுறவங்க உங்களோட டவுட்ஸை கமெண்ட்டில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இஃப்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே நான் 34 இருக்கணும். புரியுதா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே 34 இருக்கணும். புரியுதா? எதுலையாவது ஒரு இதில் கம்மியானா கூட எனக்கு என்ன பண்ணணும், ஃபெயில் அப்படிங்கிறது போயிடணும். அதுதான் இஃப். இஃப் முதல்ல இஃப்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணும். சரியா? இஃப் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர் பண்ணும். ஸோ கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இதுதான் இஃப் கண்டிஷன் பண்ணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அண்டு. இந்த அண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ எல்லா சப்ஜெக்டையுமே செக் பண்ணும். அட் எ டைமில் எல்லா சப்ஜெக்டையும் செக் பண்ணும். இப்போ அண்டுனா என்ன அர்த்தம், இதுவும் இதுவும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம், இது அல்லது அது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அண்டுங்கிறது எல்லாமே அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கண்டிஷன்ஸ் ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அண்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுறோம், நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து உள்ளே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு 2 வேல்யூ, ட்ரூ வேல்யூ, ஃபால்ஸ் வேல்யூ. ட்ரூ வேல்யூ என்ன வரணும், இதெல்லாம் ஓகேவாக இருந்தால் ட்ரூ வேல்யூ வரும். ஏதாவது ஒன்று போச்சு அப்படின்னா ஃபால்ஸ் வேல்யூ வரும். அவ்வளோதான். புரியுதா? ஸோ இதே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும்தான் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அலைன்மெண்ட் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி ஸோ இதோட கலர்ஸை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கலர்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து நார்மலாகவே விட்டுடலாம். சரியா? ஓகேவா? ஸோ அவ்வளோதான். பேசிக்ஸ் ஃபார்முலா வந்து இந்த 6 ஃபார்முலா மட்டும்தான். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே MS Excelலே இருக்குது. இந்த சம் ஆவரேஜ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் மேனுவலாக ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணாலும் அது அக்செப்ட் ஆகும். ப்ளஸ்ஸு, மைனஸு, இன்ட்டு இந்த மாதிரி நம்ம மேனுவலாகவும் ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது ஒன் டைம் பாருங்கள். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ.